ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தவளக்குப்பம் அருகே முன்விரோதம் காரணமாக தம்பதியை கொலை செய்ய முயற்சி. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் முடிவு. புதுச்சேரியில் மின் இழப்பு, மின் திருட்டை தடுக்க 106 கோடியில் புதிய திட்டம். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பு. இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் ஆர்ப்பாட்ட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தவளக்குப்பம் அருகே முன்விரோதம் காரணமாக தம்பதியை கொலை முயற்சி செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. சொந்தமாக விசைப்படகு வைத்து மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் 14ஆம் தேதி தனது மனைவி சசிகுமாரியுடன் தனது இருசக்கர வாகனத்தில் பிள்ளையார்திட்டு கிராமம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு கும்பல் அவர்களை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டது. மேலும் அந்த கும்பல் சத்தியமூர்த்தியை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது. தடுக்க முயன்ற அவரது மனைவி சசிகுமாரியும் பலமாக தாக்கப்பட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக கிருமம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல் ஆய்வாளர் ஜிந்தா கோதண்டராமன், உதவி ஆய்வாளர் சஜித், முருகானந்தன், ஜெயகுருநாதன் உள்ளிட்ட காவலர்கள் கொலை முயற்சிக்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து வெட்டுப்பட்டு சிகிச்சையில் உள்ள வெற்றிவேலின் உறவினர்கள் மற்றும் நல்லவாடு மீனவர்கள் நியாயம் கேட்டும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். இதையடுத்து வெற்றிவேல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 15ஆம் தேதி மீண்டும் நல்லவாடு மீனவர்கள் பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டம் நீடிப்பதால் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு, தானாம்பாளையம், நல்லவாடு ஆகிய பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டுமென டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் சுமார் அரை நூற்றாண்டாக காங்கிரஸ் ஆட்சி இருந்து வந்தது. இடையில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. அதோடு எதிர்க்கட்சியாகவும் வலுவாக இருந்தது. இந்நிலையில் 2011இல் காங்கிரசிலிருந்து விலகிய ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தார். அதுவரை புதுச்சேரியில் மாநில கட்சி தொடங்கி யாரும் ஆட்சியை பிடிக்கவில்லை. 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் 7 தொகுதியில் வெற்றி பெற்று வலுவான எதிர்க்கட்சியாகவே சட்டசபையில் இருந்தது. மீண்டும் 2016இல் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அதே நேரத்தில் 2021 தேர்தல் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலரும் விலகி பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தாவியதால் காங்கிரஸ் நிலைகுலைந்தது. இது தேர்தலில் எதிரொலித்த நிலையில் 15 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் புதுச்சேரி, லாஸ்பேட்டை, மாஹி தொகுதி என 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 6 தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே அணியில் இருந்தாலும் தங்களது தலைமையில் ஆட்சி அமைய வேண்டுமென 2 கட்சியினரும் விரும்புகின்றனர். இதனால் 2 கட்சிகளிடையே அதிக தொகுதிகளை பெறுவதில் போட்டாபோட்டி நிலவி வருகிறது. இது கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துமோ என்ற நிலைக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் குறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பிரமுகர்களை டெல்லிக்கு அழைத்து கட்சி தலைமை ஆலோசனை நடத்தியது. ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மேலிட தலைவர்கள் மணிஷ் திவாரி, புதுச்சேரி பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர்.
கூட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முதுநிலை துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரசார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் செய்த தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் செய்துவிடக் கூடாது என்றும், நீண்ட காலமாக காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையே உள்ள இணக்கத்தின்படி தமிழகத்தில் 2 பங்கு தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும், புதுச்சேரியில் 2 பங்கு தொகுதியில் காங்கிரசும் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்றும், காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை, பாரம்பரியமாக போட்டியிடும் தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டுத்தரக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. 20 தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் மின் இழப்பு, மின் திருட்டை தடுக்கும் வகையில் 106 கோடியில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணை மின் நிலையங்களிலிருந்து வீடுகளுக்கு மின் கம்பங்கள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்லும் போது மின் இழப்பு ஏற்படுகிறது. இது பொருளாதார ரீதியான இழப்பினை மின்துறைக்கு ஏற்படுத்தி பொதுமக்களிடம் மின் கட்டண சுமையாகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட மின் பகிர்மான திட்டத்தினை புதுச்சேரி அரசு தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட மின் கம்பிகள், மின் மாற்றிகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட உள்ளன. இதற்காக முக்கிய வழித்தடங்களில் உள்ள மின் கம்பிகள் அனைத்தும் வான்வழி காப்பிடப்பட்ட கொத்து கேபிளாக மாற்றப்பட உள்ளன. புதுச்சேரி முழுவதும் வீடுகள், கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என 4.5 லட்சம் மின் இணைப்புகள் உள்ளன. நகரப்பகுதியில் மட்டும் தரைக்கு அடியில் மின் கேபிள்கள் பதிக்கப்பட்டு மின்சார விநியோகம் செய்யப்படுகிறது. மற்ற பகுதிகளில் மின் கம்பங்களை பொருத்தி மின்சார வயர்கள் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி மின் கம்பங்கள் வழியாக மின்சார சப்ளை செய்வதால் இயற்கை சீற்றங்களின் போது மின் வயர்கள் அறுந்து விழுவதால் மனிதர்கள், கால்நடைகள் உயிரிழக்கும் சம்பவங்களும் பரவலாக நடைபெற்று வருகிறது. அடிக்கடி மின்தடை பிரச்சினைகளும் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வு காணும் விதமாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய அரசின் மின் பகிர்மான திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட மின் கம்பிகள் 106 கோடி ரூபாய் செலவில் மாற்றப்பட உள்ளது என்றும், இதற்கான நிதியை 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் புதுச்சேரியில் மின் கட்டமைப்பு வலுப்படுவதுடன் மின் இழப்பும் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏபிசி லைன்களின் மின் கம்பிகள் மீது பாதுகாப்பாக காப்பிடப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் இது மிகவும் பாதுகாப்பானது என்று தெரிவித்துள்ள அவர், புயல் காற்றால் மரக்கிளைகள் விழுவதால் ஏற்படும் மின்தடை வாய்ப்புகளும் குறைவு என்று கூறியுள்ளார். காப்பிடப்பட்ட கேபிள் என்பதால் மின் திருட்டு செய்வதும் கடினம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்து முன்னணி அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது குறித்து நீதிபதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவும் தீர்ப்பை நீக்க வேண்டுமென முதல் கையெழுத்து போட்டுள்ளதாகவும், இது முருக பக்தர்களை அவமானப்படுத்தும் செயலாகும் என்று தெரிவித்துள்ளார். இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகள் ஆண்டாண்டாக நாத்திகம் பேசி வருவதாகவும், மத நம்பிக்கையுள்ள காங்கிரஸ் கட்சி சார்ந்த புதுச்சேரி எம்பி பாராளுமன்றத்தில் முதல் கையெழுத்து போட்டுள்ளது இந்துக்களை இழிவுபடுத்தும் செயலாகும் என்றும், இதை கண்டித்து புதுச்சேரியில் 16ஆம் தேதி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்க உள்ளதாகவும், அரசியல் கட்சியினர் நாட்டின் வளர்ச்சியை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் அவமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தின் போது திருப்பரங்குன்றம் போன்று தீபத்தூண் வைத்து மாதிரி தீபம் ஏற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை நீக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு திமுகவுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து முதல் கையெழுத்தை அவர் இட்டிருக்கிறது முருக பக்தர்களை அவமானப்படுத்திருக்கு. முருக பக்தர்களுடைய உணர்வுகளை அவமானப்படுத்திருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக நாத்திகத்தை பேசி வராங்க. மற்ற மதத்திற்கு வாழ்த்துக்கள், மற்ற மத பண்டிகைகளை வாழ்த்து சொல்லும் முதல்வர்கள், திமுக கட்சியை சேர்ந்த முதல்வர் ஒருபோதும் இந்து
பண்டிகைகளுக்கோ அல்ல இந்து திருவிழாவுக்கோ வாழ்த்து சொன்னதே கிடையாது. ஆனா வேஷம் போடுவது என்னன்னு சொன்னா நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், இந்துக்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய பாரம்பரியமும் அப்படி கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய பாரம்பரியம் ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு பாடி துவங்கியது. அப்பேற்பட்ட மத நம்பிக்கை உள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பி முதல் கையெழுத்த போயிட்டு பார்லிமெண்ட்ல இட்டிருக்கிறது புதுச்சேரியில இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்ல, தமிழக பயிரில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களையும் இழிவுபடுத்திருக்கு, அவமானப்படுத்திருக்கு. காலப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த் ராவ், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய நீதிபதி ரமேஷ் ஆகியோர் காலப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்ய வந்தனர். அவர்களை சிறைத்துறை காவல் தலைவர் சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து நீதிபதிகள் சிறையின் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்ததுடன் சிறையில் அடிப்படை வசதிகளையும் பார்வையிட்டனர். தொடர்ந்து சிறைவாசிகளிடம் குறைகளையும் கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியின் போது சிறைத்துறை கண்காணிப்பாளர் கபிலன், சிவனேசன், வழக்கறிஞர் தயாவதி ஆகியோர் உடனிருந்தனர். ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவான புதுச்சேரி பல்கலைக்கழக அதிகாரியை கைது செய்ய புதுச்சேரி காவல்துறையினர் பெங்களூரு விரைந்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே மங்களம் பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். இவருக்கு புதுச்சேரி கோவிந்தசாலையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது ராஜ்குமார் தனக்கு ஜிப்மரில் முக்கிய அதிகாரியை தெரியும் என்றும் அவர் மூலமாக ஜிப்மரில் செவிலியர் வேலை வாங்கித் தர முடியும் என கூறியுள்ளார். இதை நம்பிய முரளிதரன் தனது மகளுக்கு செவிலியர் வேலை வாங்கித் தரும்படி பணம் கொடுத்துள்ளார். இதேபோல் இன்னும் சிலரிடமும் ராஜ்குமார் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தம் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். ஆனால் வேலை பெற்றுத்தரவில்லை என்றும் பணத்தையும் திருப்பித் தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பணத்தை அளித்தவர்கள் திருப்பித் தரும்படி ராஜ்குமாருக்கு நெருக்கடி அளித்தனர். ஆனால் அவர் பணத்தை திருப்பித் தரவில்லை. இதையடுத்து இதுகுறித்து முரளிதரன் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ஜிப்மரில் பதிவாளராக இருந்த மகேஷிடம் பணத்தை அளித்ததாகவும் அவர் வேலை பெற்றுத்தரவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக அதிகாரியான மகேஷ் மாற்றுப்பணி அடிப்படையில் ஜிப்மரில் பணியாற்றிய போது பணத்தை பெற்றதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் அதிகாரி மகேஷ் தொடர்பு குறித்து காவல்துறையினர் பல்வேறு தகவல்களை சேகரித்தனர். இதனிடையே மகேஷ் கடந்த 4ஆம் தேதி முதல் நீண்ட விடுப்பு எடுத்து தலைமறைவாகியுள்ளார். அவரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பெங்களூரில் மகேஷ் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரை பிடிக்க பெங்களூர் விரைந்துள்ளனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 நபர்களிடம் 1,70,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 90,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் அந்த லாபத்தை மாற்ற முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் 40,000 ரூபாயும், சண்முகாபுரத்தைச் சேர்ந்தவர் 41,000 ரூபாய் என 3 பேர் மோசடி கும்பலிடம் 1,71,000 பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் பயணிகளின் ரயில் சேவைகளின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரயில் சேவைகளின் அட்டவணையில் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்படவிருந்த ரயில் எண் 12868 50 நிமிடங்கள் தாமதமாக புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் இடையில் 10 நிமிடங்கள் மட்டுமே நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயில் எண் 16112 புதுச்சேரி திருப்பதி எக்ஸ்பிரஸ் வழியில் 25 நிமிடங்கள் மட்டுமே நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 16111 திருப்பதி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் டிசம்பர் 18ஆம் தேதியன்று திருப்பதியிலிருந்து
மாலை 4 மணிக்கு புறப்படும் என்றும் முண்டியம்பாக்கத்தில் குறுகிய நேரம் மட்டுமே நிறுத்தப்படும் என்றும் திருப்பதியிலிருந்து முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதியன்று மாலை 4 மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலின் 6605 புதுச்சேரி சென்னை எழும்பூர் பயணிகள் ரயிலானது புதுச்சேரி மற்றும் முண்டியம்பாக்கம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சியில் 108 அடி உயரம் கொண்ட சதாசிவ மூர்த்தி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா பத்திரிகை மற்றும் மூர்த்திகளுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கெங்கை விராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் 108 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி ஸ்ரீ மனோன்மணி அம்பிகையுடன் ஆலயம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆலயத்திற்கான மகா கும்பாபிஷேக விழா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கும்பாபிஷேக விழா பத்திரிகை மற்றும் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள 27 நட்சத்திர மூர்த்திகள், 12 ராசி மூர்த்திகள், தம்பதி சமேத நவக்கிரக மூர்த்திகளுக்கு ஜலாதிவாசம் நடைபெற்றது. ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பு பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,350 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,100 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.